உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி விஜய் அவர்களுக்கு சிபிஐ மூலமாக குறிவைத்துள்ளது. இது போன்ற பல செய்திகள் சமூக வலைத்தளங்கள்ல பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆனா பாஜக சிபிஐ மூலமாக விஜய் அவர்களுக்கு மட்டும் குறிவைக்கவில்லை, செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கூட குறிவைத்துள்ளது. இது போன்ற சில செய்திகளும் கூட சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. டெல்லியில் வைத்தே செந்தில் பாலாஜி அவர்களை லாக் செய்வதற்காக பாஜக சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதாக கூட பல செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. விரைவில் செந்தில் பாலாஜி அவர்கள் பாஜகவில் இணையக்கூடும். இது போன்ற சில செய்திகளும் கூட சமூக வலைத்தளங்கள்ல பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவருடைய கடந்த கால வரலாறுகள் எல்லாமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் அதிகமாக கட்சி தாவலில் ஈடுபட்டுள்ளார். அதனால இந்த மாதிரி பல செய்திகள் உண்மையாவதற்கு கூட பாசிபிள் இருக்குது. இப்ப சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவருடைய பேட்டியினுடைய சாராம்சத்தை பார்க்கின்ற பொழுதும் கூட அது போன்று ஒரு சில முகாந்திரங்கள் இருப்பது மாதிரிதான் நமக்கு தென்படுகின்றது. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, செந்தில் பாலாஜி அவர்கள் பாஜகவில் இணைவாரா மாட்டாரா, இது போன்று பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரும் பொழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. அதாவது ஒரு வாக்காளராக, தமிழ்நாட்டினுடைய ஒரு வாக்காளராக செந்தில் பாலாஜி அவர்களை நீங்கள் என்ன கண்ணோட்டத்துல பாக்குறீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. ஒரு ரைட் அப்பா வந்து எழுதிருங்க, சரிங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு நபர் தெரியுமா? அவராவது பாஜகவுக்கு போவதாவது? அதான் அப்படி கிடையாது. அப்படி இருப்பதற்கான பாசிபிளே கிடையாது. அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, இது போன்று சில நபர்கள் சொல்லக்கூடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடும். ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு கொள்கைவாதி எல்லாம் கிடையாது. அவருடைய கடந்த கால வரலாறுகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அவ்வளவு பெரிய ஒரு கொள்கைவாதி எல்லாம் கிடையவே கிடையாது. சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு தான் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் அவர் இதுவரை இருந்திருக்கின்றார். அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் பாஜகவுக்கு போக மாட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க அறுதியிட்டு கூறவே முடியாது, சரிங்களா? சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக பாஜகவுக்கு போவாரு அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வெளியாகிருக்கின்றது, யூகங்கள் எழும்பி இருக்கின்றது. அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், கரூர் ஸ்டாம்பீட் விவகாரம் சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்புறாங்க. நீங்க 10ஆம் தேதி, கடந்த 10ஆம் தேதி நீங்க ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சம்மன் அனுப்புறாங்க. விஜய் அவர்கள் இல்லைங்க, என்னுடைய கட்சிக்கு வேட்பாளரை நேர்காணல் செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது, அதனால என்னால இப்போதைக்கு ஆஜராக முடியாது, எனக்கு சில கால அவகாசம் கொடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் தரப்புல இருந்து ஒரு ரிப்ளை கொடுத்துடுறாங்க. ஸோ இதே மாதிரிதான் என்ன பண்றாங்க, செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கூட சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பி இருக்கின்றார்கள். நீங்களும் வந்து ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த சம்மனை பெற்றுக்கொள்ளவில்லை. ஸோ சம்மனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன, எனக்கு சம்மனே வரலை என்றுதான் பொருள்படும். நாளைக்கே வந்து நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் ஓடிச்சு அப்படின்னா, நான் சம்மனை வாங்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஈஸியா சொல்லி முடிச்சுவார் இல்லையா? ஸோ அதனால சம்மனை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மெயில் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பிடுறாங்க. ஸோ மெயில் மூலமா அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க எப்படி பார்த்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தானே ஆகணும். இப்படி காவல் நிலையங்கள் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுவோம், நம்ம ஆன்லைன் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அது வந்து கம்ப்ளைண்ட் என்று பதிவாகிவிடும். ஸோ அந்த மாதிரி சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் வந்து அனுப்பிடுறாங்க. அதாவது மெயில் மூலமா சம்மன் அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த சம்மனை பார்த்த செந்தில் பாலாஜி அவர்கள் வருகின்ற 17ஆம் தேதி நான் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறேன் அப்படின்ற மாதிரி உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. ஸோ அவருடைய பேச்சுகள்ல பல தடுமாற்றங்கள் இருந்துச்சு. அவருடைய அந்த பேட்டியில பல தடுமாற்றங்கள் தென்பட்டுச்சு. ஸோ அந்த தடுமாற்றங்களை வச்சுதான் இங்க இருக்கிற ஊடகவியலாளர்கள் என்ன சொல்றாங்க, வருகின்ற 17ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்துல போய் அவர் ஆஜராகின்ற பொழுது பாஜக அங்கே வைத்து செந்தில் பாலாஜி அவர்களை வளைப்பதற்கு அத்தனை வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போறா இருந்தா அன்றைய தினமே பாஜக செந்தில் பாலாஜி அவர்கள் இணையக்கூடும், இல்லாட்டி ஒரு மறைமுகமா அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு அஜெண்டாக்கள் போடக்கூடும். பாஜகவுக்கும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒரு மறைமுகமா அஜெண்டாக்கள் போடக்கூடும் அப்படின்ற மாதிரி ஊடகவியலாளர்கள் யூகங்களை தெரிவிக்கின்றார்கள். ஸோ அந்த மாதிரி அவங்க யூகங்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஆதாரங்கள் இல்லாமல் தெரிவிக்கவில்லை, ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தெரிவிக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் என்னவென்றால், அமலாக்கத்துறை ரைடு. செந்தில் பாலாஜி அவர்கள் மேல தற்பொழுது வரைக்கும் அமலாக்கத்துறையினுடைய வழக்கு இருந்து கொண்டிருக்கின்றது, அது முடியல. தற்பொழுது வரைக்கும் அமலாக்கத்தினுடைய வழக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சோ ஒவ்வொரு வழக்குகள் எழும்பொழுது தன்னை எப்படி தற்காத்துக் கொள்வார், அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் எவ்வாறு தற்காத்துக் கொள்வார் அப்படின்னா,
அதிகார வர்க்கங்கள் இருக்காங்க இல்லையா, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கின்றதோ அந்த கட்சியில் போய் தன்னை ஐக்கியமாக்கிக் கொள்வார் செந்தில் பாலாஜி அவர்கள். இதுதான் அவருடைய வரலாறு. அப்ப இப்ப நீங்க சில டேட்டாவை எடுத்து பாருங்க. 1996ல திராவிட முன்னேற்ற கழகத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். 1996ல யார் ஆட்சியில் இருந்தது? திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப ஆளுங்கட்சியா பார்த்து செந்தில் பாலாஜி தன்னை இணைத்துக் கொள்கின்றார். அதற்கு பின்பாக 2000த்துல என்ன பண்றாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னை இணைத்துக் கொள்கின்றார். திமுக இருந்து அதிமுகவுக்கு போய் 2000த்துல தன்னை அந்த கட்சியில இணைத்துக் கொள்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள். அப்ப 2000த்துல யார் ஆட்சியில் இருந்தது? அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப ஆளுங்கட்சியா பார்த்து போய் தன்னை வந்து இணைத்துக் கொள்கின்றார். அந்த 2011ல இருந்து 2019 வரைக்கும் 20 வரைக்கும் இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து தன்னை இணைத்துக் கொண்டு அதிலேயே பயணிக்கிறாரு. அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்ததற்கு பின்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கட்சி பலவீனம் அடைந்து விட்டது, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்படி இருந்தாலும் ஆட்சிக்கு வரும், சோ அப்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல ஐக்கியம் ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லி கடந்த 2018ல திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னை இணைத்துக் கொள்கின்றார். சோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் தன்னை இணைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள். அப்ப நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, யார் யாரெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கின்றார்களோ ஆளுங்கட்சியாக இருக்கின்ற கட்சியில போய் தன்னை இணைத்துக் கொள்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள். அப்ப தன்னுடைய தேவைக்கு ஏற்றவாறு செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார் என்றால், நாளை அமலாக்கத்தினுடைய ரைடின் மூலமாக பாஜகவிலும் தன்னை இணைத்துக் கொள்ள மாட்டார் என்பதனை எவ்வாறு நம்ம மறுக்க முடியும்? எவ்வாறு மறுக்க முடியும்? அவர் வந்து மாறுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமா இருக்குது. இன்னும் ஊடகவியலாளர் சொன்ன மாதிரி வருகின்ற 17ஆம் தேதியே கூட செந்தில் பாலாஜி அவர்கள் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு மிக அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அரசியல் பண்றாங்க? அவங்களே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக வழக்கு போடுறாங்க. அவங்களே என்ன பண்றாங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக வழக்கு போடப்பட்ட நபர் தன்னுடைய கட்சியில் இணைந்ததற்கு பின்பாக அந்த வழக்குகள் வாபஸ் செய்யப்படுகின்றது. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. 2024ல வைத்திலிங்கம் அவர்கள் மேல திராவிட முன்னேற்ற கழகம் தான் வழக்கு போட்டாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே வைத்திலிங்கம் என்ன பண்ணாரு? திராவிட முன்னேற்றத்தில் சேர்ந்துட்டாரு. அவர் அதிமுக, தற்போது திமுக சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் மேல வந்து கடந்த 2006ஆம் ஆண்டு ஒரு வழக்கு இருந்துச்சு. 2006ஆம் ஆண்டு ஒரு வழக்கு இருந்துச்சு. அடுத்து 2012ல அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அப்புறம் மறுபடியும் அந்த வழக்கை ரீஓபன் பண்றாங்க. எப்ப? திமுக ஆட்சிக்கு வந்தது பின்பாக ரீஓபன் பண்றாங்க. இப்ப ஓபிஎஸ் என்ன பண்றாரு? திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் சேர்ந்துக்கிட்டாரு. அப்ப இவங்க ஒரு வகையான, திமுக ஒரு வகையான வாஷிங் மிஷின் அப்படின்னா, இங்க பிஜேபியும் ஒரு வகையான வாஷிங் மிஷின் தான். அப்ப அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள நான் ஓன்ட்ட இருக்கிறது இல்ல, நான் அங்க இருந்து என்னுடைய வழக்குகளை சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் போக மாட்டார் என்பதனை நம்ம எவ்வாறு கூற முடியும்? போவதற்கு அதிக பாசிபிள் இருக்குது. ஸோ இதனால தான் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற ஊடகவியலாளர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் பிஜேபியில் இணையக்கூடும் என்று சில பல தரவுகளை வெளியிடுகின்றார்கள். ஸோ செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, கூடுதலா இன்னொரு தகவல் சொல்றேன். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் 2026ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, 2028 இல்லாட்டி 2027லேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்படும். அது எப்படி சொல்றது தெரியுமா? அதாவது இடி ரைடு இருக்கு இல்லையா, இடி ரைடு, அமலாக்கத்துறை ரைடு வந்து யார் மேல வந்திருக்கு இது வரைக்கும்? திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் யாரும் பாருங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் மேல அமலாக்கத்துறை ரைடு. அதே மாதிரி வந்து பொன்முடி அவர்கள் மேல சாண்ட் மைனிங் சம்பந்தமான ஒரு அமலாக்கத்துறை ரைடு. பெரியசாமி அவர்கள் மேல அமலாக்கத்துறை ரைடு. அதே மாதிரி வந்து KN நேரு அவர்கள் மேல அமலாக்கத்துறை ரைடு. ஸோ இந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த முக்கியமான அமலாக்கத்துறை ரைடு விடப்பட்ட முக்கிய நபர்கள் இருக்காங்க தெரியுமா, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு மண்டலங்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய நபர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கு மண்டலங்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய நபர். அதே மாதிரி பொன்முடி அவர்கள் இங்க இருக்கிற வட மாவட்டங்கள்ல வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு நபர். பெரியசாமி அவர்கள் இந்த மாதிரி திண்டுக்கல், சேலம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு நபர். திண்டுக்கல், தேனி இந்த மாதிரி கண்ட்ரோல் செய்யக்கூடிய நபர். அடுத்து KN நேரு அவர் வந்து தென் மாவட்டங்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு நபர். ஸோ அப்ப அமலாக்கத்துறை யாரெல்லாம் பார்த்து ரைடு விட்டுருக்காங்கன்னா, யாரெல்லாம் எந்தெந்த மண்டலங்களை கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த மாதிரி நபர்களை பார்த்து தான் அமலாக்கத்துறை ரைடு விட்டுருக்காங்க. அப்ப 2026 தேர்தலுக்கு பின்பாக ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, பாஜக ஈஸியாக எளிதாக ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை இவங்களுக்குள்ளே உருவாக்கி விட்டு ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் தன் பின்னால குறைந்தபட்சம் 4-5 MLA-களாச்சும் அழைத்து கொண்டு போய் பிஜேபியில் சேர்ந்து திமுகவுடைய ஆட்சியை கலைப்பதற்கான பாசிபிள் மிக அதிகமாக இருக்கின்றது. இதை வந்து பிஜேபி செய்வாங்க, நிச்சயமா செய்வாங்க.
இதை வந்து நான் ஆல்ரெடி பல வீடியோக்களை பேசியிருக்கேன். பட் இருந்தாலும் மறுபடியும் இந்த இடத்துல ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வருகின்ற 17ஆம் தேதி பாஜகவில் இணைவதற்கான அதிக பாசிபிள் இருக்கின்றது. அரசியல் களத்துல எது வேணாலும் எப்படி வேணும் நடக்கதானாங்க செய்யும். செந்தில் பாலாஜி அவர்களுமே வந்து ஒரு கட்சியில இருந்தவர் கிடையாதுல்ல. அவர் திமுக அதிமுக மாறி மாறி இருந்தவர் தானே. இப்ப பாஜகவுக்கு போனாலும் போனதுதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அரசியல் களத்துல சில பல செய்திகள் போய் கொண்டிருக்கின்றது. இது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை. பட் இருந்தாலும் நடந்தாலும் நடந்ததுதான் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.